கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பாம்பன் கடல் பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றம் அதிகரிப்பு. வீடுகளுக்குள் கடல் நீர் புகும் அபாயம் இருப்பதால் மீனவ மக்கள் வேதனை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது. மண்டபம் மீன்வளத்துறை அறிவிப்பு. டெல்லி கார் குண்டுவெடிப்பை தற்கொலைப்படை தாக்குதல் என என்ஐஏ அறிவிப்பு. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய உமர் நபிக்கு உதவியதாக காரின் உரிமையாளர் கைது. திராவிடம் என்றால் என்ன என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தொண்டர்களுக்கு அரசியல் அறிவு வந்துவிடக் கூடாது என்றே அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் எடப்பாடி பழனிசாமி. அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெற்ற தாயை விட்டுச் சென்ற கொடூர மகன். 2 நாட்களாக மருத்துவமனை வாசலில் குப்பை போல் கிடந்த கொடூரம். தெலுங்கானா உயர்நீதிமன்ற இணையதளத்தை முடக்கிய ஹேக்கர்கள். வழக்கு பதிவு செய்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவு. ராமநாதபுரம் அருகே வீட்டு உரிமையாளரின் நகைகளை திருடி ரீல்ஸ் போட்டு மாட்டிக்கொண்ட இளம்பெண். 22 சவரன் தங்க நகைகளை அடகு வைத்து கார் வாங்கி தோழியுடன் ஊர் சுற்றிய 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிறையில் அடைப்பு. திருச்செந்தூர் அருகே 45 வயது மதிக்கத்தக்க பெண் உடல் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. உடைகளை அடையாளம் காண போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வட்டாட்சியரை வெறிநாய் கடித்த சம்பவம். நகராட்சி ஆணையர், கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநருக்கு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ். இசையார் நடக்கும் மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கட்சியின் தேசிய தலைமை அழைப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் வரும் 18ஆம் தேதி ஆலோசனை. தமிழ்நாட்டில் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு. டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், தஞ்சை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தைவானுக்கு எதிராக சீனா பலத்தை பயன்படுத்தினால் ஜப்பான் ராணுவ ரீதியாக தலையிடக்கூடும். ஜப்பான் பிரதமர் சனே டகாச்சியின் எச்சரிக்கையால் ஜப்பான் சீனா உறவுகளில் விரிசல் ஏற்படும் அபாயம். ஜப்பானில் சீன மக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தல். சீன மக்கள் ஜப்பானுக்கு பயணம் செல்வதை தவிர்க்க சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல்.